பஞ்சாயத்து அவங்க பேசுறத ஃபர்ஸ்ட் காதுல வாங்குங்க. இல்ல இல்ல எங்க பணம் உங்க பணம் எவ்வளவு கட்டுறீங்கன்னு கேக்குறேன். பஞ்சாயத்து பணம் வந்து 110 ரூபாய். அப்படி வந்து ஏதோ ட்ரீட்மென்ட் ஏதோ பண்ணா நீங்க தான் வந்து முதலமைச்சர் காப்பீடு அட்டை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பணம் 110 ரூபாய், வச்சு உங்க பணம் ட்ரீட்மென்ட் 200 ரூபாயா? மாசம் 50 ரூபாய் பணம் கட்டுறீங்க. அது லிஸ்ட் ஏதாவது எவிடன்ஸ் ஏதாவது இருக்கு? எங்க சம்பளத்துக்கு பணம் கட்டலாங்களா? எங்க பேர்ல பணம் கட்டலாங்களா? அது இருமா பாருங்க வாட்டுட்டாங்க. அவர் தான் போய் தெரியும். வேற எங்கேயும் பணம் காணாங்க மாட்டேங்குது. ஐடி கார்டு கேக்குறாரு. டீச்சரை கேட்டது தானே சரி இல்லையா? நீங்க இந்த சம்பளத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கு நம்ம இவ்வளவுதான் தெரிஞ்சுதான் இந்த வேலைக்கு வரும். அதனால நீங்க ஒரு லட்சம் சம்பளம் வேணும்னா இனிமே போய் காலேஜில் படிச்சு நல்ல படிச்சு வேலை வாங்குவோம். சரி ஓகே அம்மா ஒரு கேள்வி கேட்கமா? சும்மாதான் மீட்டிங்ல கோஆர்டினேஷன் பண்ணிடலாங்க. டேங்க்லாம் கிளீன் பண்ணால் அந்த சிமெண்ட் எல்லாம் சேர்க்க முடியும். அது நீங்கள் தான் எல்லாம் டேமேஜ் தான் இதுதான் வரைக்கும். இனி வருங்காலங்களில் அரசு பள்ளியில் படித்து அரசு தொழிற்பயிற்சிகளையும் பாலிடெக்னிக்லாம் கவர்மெண்ட்டில் படித்தா அதுக்கான வேல்யூ தனி. அதுக்குன்னு ஏதாவது கண்டிப்பாக செய்வாங்க. பக்கத்தில் வரப்போகுது கவர்மெண்ட்டு. அதனால் ஐடியில் கவர்மெண்ட் சேர்ந்தீங்கன்னா அவங்களே வேலை வாய்ப்புக்கு எம்ப்ளாய்மெண்ட் பதிவாங்க. அவங்களும் வேலை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நல்ல கம்பெனியாக கிடைக்கும். படிக்கிற பையன் நல்லா இன்ட்ரெஸ்டாக படித்தாங்கன்னா சம்பளம் குறைஞ்சபட்சம் 20,000 30,000 மேலே தான் கிடைக்கும்.